சரசு, மகளே சரசு. அப்பா வாங்கப்பா. சரசு, என்னம்மா ஆச்சு? போன்ல ஏதோ பயங்கரமா சொன்னியே. அந்த கொடுமையை ஏப்பா கேக்குறீங்க? டெல்லி சித்தப்பனும் சித்தியும் என்ன காலையில 7 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காஃபி போட சொல்றாங்கப்பா. உன்னையா? உங்க அம்மாவுக்கே நான் தானம்மா காபி போட்டு கொடுப்பேன். என் புடவை துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. உன்னை துவைக்க சொல்றாங்களா? அது மட்டும் இல்லப்பா, என்ன பாட்டு கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சதிகார பாவிங்க, ஒரு லதா மங்கேஷ்கர் உருவாவதை கெடுக்கிறானுங்களே. இன்னும் கதை இருக்கு, கேளுங்க. போதுமா, போதும். என் நெஞ்சு நெருப்பா கொதிக்குதே. இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும்பா. கட்டுறமா. நீ இந்த வீட்டை விட்டு வெளிநடப்பு செய்யணும். வெளிநடப்பு செய்ய இது ஒண்ணு பஞ்சாயத்து யூனியன் இல்ல. இத தவிர வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். ஒரு அருமையான ஐடியா இருக்கு. அவங்க 2 பேரும் போற இடத்துல கருப்பு கொடி காட்ட போறீங்களா? வேணும்னா வெள்ளை கொடி காட்டு. உங்களுக்கு மூளையே குழம்பு போயிருக்கு. கொஞ்சம் இருங்க, நல்ல காஃபியா கொண்டு வரேன். அப்பா, உங்களுக்கு காஃபி கூட போட்டு தர முடியலப்பா. ஏம்மா? அந்த டெல்லி மாமியார் இல்ல, காஃபி பொடி டப்பாவை அலமாரில வச்சு போட்டுட்டு போயிருக்குப்பா. நான் பக்கத்து வீட்டுக்கு போய் காபி பொடி வாங்கிட்டு வரேன்னு சொல்றியா? காஃபியே வாங்கிட்டு வரேன்ப்பா. இந்த பசுபதி எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறேன். அந்த டெல்லிக்காரிய ஊதி. அடப்பாவி, அதுதான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டானா? ஆமா, பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வருது இல்ல, நான் மேடையில ஏறி பேசிட்டேனா? நீ பேசுவே, நீ பேசுறதெல்லாம் கில்லாடியாச்சே. கற்பகா, அவனை என்கிட்ட விட உண்டையில நாக்கிடுற. அது உங்க சாமர்த்தியம். சாரிப்பா. இவன் ஒருத்தன் ஆம்பளையும் அப்பாங்கிறான், பொம்பளையும் அப்பாங்கிறான். இன்னா மாப்பிள்ள வாழ்க்கையே வெறுத்து போச்சு. கவலைப்படாத மச்சான், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. கமான் செல்மியா. இன்னா வாழ்க்கைப்பா, ஒரு கட்டு பீடிக்கு வழி இல்ல. கவலைப்படாத, பீடி தானே வேணும். அதான் வர்றாரு பஞ்சாயத்து வாங்க. இவர்கிட்ட சொன்னா கஞ்சா வாங்கி கொடுப்பாரு. அப்படியா? ஏம்பா, பக்கத்து கடைக்கு போயிட்டு ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு போ. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து பீடி வாங்கிட்டு வர சொல்லுவ? என்ன யாரு நினைச்ச? அதானே, இவர் என்ன கையெழுத்து போட்டு லெட்டரா கொடுத்திருக்காரு? கையெழுத்து லெட்டர்? என்னப்பா சொல்றீங்க? ஊமை பண்ணு. ஐயோ ஐயோ, நமக்குள்ள என்னப்பா ஃப்ரெண்ட்ஷிப்? பீடில இன்னும் பிராண்ட் வேணும். கணேஷா, காஜாவா? அதுல ஒரு கட்டு, இதுல ஒரு கட்டு வாங்கிட்டு போ. எல்லாம் என் நேரம்டா. யாரு யாரது என் தங்கச்ச வீட்டு வேலை செய்ய சொல்லி குடும்பப்படுத்துறது? அவளை மாவரைக்கிற மிஷின்ல வச்சு அரைச்சிடுறேன். எங்கே அவள்? யாரியா நீ? அவர் எங்க அண்ணன் மாதவன், இவர் எங்க அப்பா. ஆகுதே, என்னை தமிழப்பா திருச்சிற்றம்பலம் என்று அழைப்பார்கள். இவங்களை நான் தான் கூட்டு வந்தேன். அது இருக்கட்டும் தங்கச்சி, அவ யார்? அவ டெல்லி சித்தி. ஆளை காட்டு, இடுப்ப ஒடிச்சிடுறேன். ரொம்ப பேர் இடுப்பு உடைச்சி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பின டெல்லி மாமியார் நான் தான். குழந்தை எப்படி கையால உடைக்கிறியா இல்ல ஏதாவது ஆயுதம் வேணுமா? நீதானா அது? உன்னை உன்னை என்ன உன்னை என்ன என்னடா உன்னை உன்னோட பின்னாடி தவந்து போய்கிட்டே இருக்க? தவழ்றனா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? தங்கச்சி சொன்ன நீ யாருன்னு. களைச்சு பெருப்ப உள்ள புட்டில பால் போட்டு வச்சிருக்க, குடிச்சிட்டு தொட்டில தூங்குடா குழந்தை. அப்பா அப்பா அப்பா, இந்த டில்லி எருமை என்னை முட்டி விட்டது. இவளை அமைதி, இவளை. மகனே மாணவ அமைதி. அவர்கள் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லையடா மகனே. டெல்லி மாநகரிலிருந்து வந்திருக்கும் அம்மையே, எங்கள் எதிரில் நீ வெறும் பொம்மையே. தேவையில்லாமல் சாட வேண்டாம் எம்மையே. தர்மம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். இரு, தர்மத்தை கூப்பிடுற. தம்பி, வேலை தம்பி. கூப்பியா? என்ன ஒரு பொடி பையன் எருமைன்னு சொல்லிட்டான். உன்னையா சொன்னா? யாரும் சொல்லு. கிழிச்சுடா கிழிச்சு. நான் தான்டா சொன்னேன். தலிக்க. ஏண்டா தண்ணியில ஊர்னா பிஸ்கோத் மாதிரி கீரை. என்னடா சொன்ன? அமைதி அமைதி. கீச்சுற கீச்சு கீச்ச வேணா, பிளேட உள்ள வை. இந்த பெரிய மனுஷன் சொன்னதுக்காக உன்னை விட்ட இல்ல? அப்பா, இன்னைக்காவது என்ன ஒருத்தன் பெரிய மனுஷன் சொன்னானே. எங்க தமிழப்பா தமிழப்பான்னு உங்க மக அடிக்கடி பீத்திக்கிட்டு இருக்குமே, அந்த பீத்திர அப்பா நீங்க தானா? ஆம், நானே தான். இவன் என்னுடைய மகன் மந்தபுத்தி மாதவன். ஏன் நீங்க தமிழப்பான்னு பேர் வச்சிருக்கீங்க? தமிழ் தாத்தாவின் மீது உள்ள பெருமதிப்பின் காரணமாக தமிழப்பா என்ற பெயரை சூட்டிக் கொண்டுள்ள. நல்ல வேளை தமிழ் மாமான்னு பேர் சூட்டிக்காம இருந்தீங்களே. ஆமாம்,
நீங்கள் தான் டில்லி சித்தப்பாவோ? நானே தான். எதிர்பார்க்கல. சவரக்கத்தியுடன் சதுராடி கொண்டிருக்கிறீரே, நீங்கள் தான் தாய் மாமனோ? ஆமாம்பா, நான் தான். அப்பா பார்த்து. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அப்பா என்ன வெட்டி பேச்சு? சம்பந்தி வந்திருக்காங்க, ஒரு நாள் இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஒரு நாளா? இந்த குடும்பத்தை செப்பனிட்டு சீராக்கும் வரை இங்கேயே தங்குவதாக முடிவெடுத்துள்ளேன். தர்மம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். தமிழ்தான் உங்களது பொழுதுபோக்கோ? இந்த உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. என் மூச்செல்லாம் தமிழ். நம்ம மூச்செல்லாம் 3 சீட்டு தான். இஸ்கிறதெல்லாம் இஸ்பிட்டு கிளாவர், விடுதெல்லாம் டைமண்ட் ஆட்டின். எப்படி தங்களுக்கு சீட்டாட தெரியுமா? தெரியுமாவா? இந்த எல்ஐசி பில்டிங் இது, அது நம்மள் தான். இதே சீட்டாட்டில் தான் தோத்துட்டம்பா. பிறகு ஏன் தாமதம்? விரிப்போம், விளையாடுவோம். இங்க வேண்டாம், உள்ள ரூம் இருக்குது, அங்க போலவா. மாப்பிள்ள வர. மாதவா, அப்பா சீக்கிரம் வா. ஐயா. அண்ணே, என்ன? சீட்டாடவன உன்னை கூட்டிட்டு வந்தேன். கவலைப்படாத, உன் மாமியாருக்கு விடி வைக்கத்தான் வந்திருக்கோம். கேப்ல விளையாடுறான். அப்பா எனக்கு ஒரு கை போடுங்கப்பா. ராதா, எங்க 2 பேரும் எதுக்குறதுக்காக நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்கன்னு பார்த்தா, பிறந்த வீட்டுல இருந்து ஆள் கொண்டு வந்திருக்கீங்களே தவிர நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே மாட்டீங்களா? பருத்தி மட்டமா இருந்தா நூலு மட்டமா தானே இருக்கும். ஆ? யோ தமிழ், என்னையா இது? இதுதான் இந்த வீட்டில் இருக்கும் டில்லி மாமியாரை விரட்டுவதற்கு வெடிகுண்டு. என்ன சத்தம்? ஆச்சரியத்தின் வெளிப்பாடு. மகனே மாதவா, தந்தையே, இதன் சிறப்பை செவ்வனே செப்பு. இந்த கல்லு வெடி, வெங்காய வெடி, இந்த டைப்ல இது மிகப்பெரிய வெடி. இத தரையில ஓங்கி அடிச்சாலோ இல்ல இது மேல வேகமா யாராவது உட்கார்ந்தாலோ அப்படி வெடிச்சிரும். அப்ப இதால அவளை அடிக்க போறீங்களா? சுத்த அறிவு. இதனால் அவளை தாக்கி தகர்த்தால் காவல்துறை நம்மை சும்மா விட்டு விடுமா? சும்மா விடாது. அப்ப என்ன பண்ண போறீங்க? அதோ அந்த இருக்கை மெத்தியின் அடியில் இதை வைக்க போகிறோம். மாதவா, அப்பா கவனமாக இதை கையில் ஏந்தி கொண்டு போ. இப்பொழுது அந்த டெல்லி எருமை வரும். அந்த பெண் விலங்கை அந்த இருக்கையின் மீது அமர வைப்போம். உடனடியாக பட்டா! எருமை வருகிறது. என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க வாங்க. வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். அமருங்கள். பஞ்சாயத்து தலைவர் நிக்கும் போது நான் எப்படி உட்கார முடியும்? நீங்க உட்காருங்க. என்ன பதறீங்க? அது பொம்பளை நீங்க நிக்கும் பொழுது ஆம்பளை நான் உட்கார்றது அநாகரிகம். அதான் நாகரிகம் உங்களுக்கு எதுக்கு? உட்காருங்க. ஐயோ, என்ன ஏதோ முள்ள மேல உட்கார்ந்த மாதிரி தவிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, லேசா வயித்த கலக்குது. அதான் இத வந்துடுறேன். இப்பொழுது நீங்கள் அமரலாமே. எதுக்கு? நீங்க உட்காருங்க. வாங்க. இந்த இருக்கை எனக்கு சரிப்பட்டு வரவில்லை. நீங்கள் உட்காரலாமே. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, உட்கார்றேன். என்ன திருப்தியா? நல்ல திருப்தியா? கூப்பிடுறாங்க. இந்த வர, நீங்க உட்காருங்க. மந்த புத்தி மாதவா, நீயமாச்சு உன் வெங்காயம் வெடியமாச்சு. வெங்காயம் வெங்காயம். என்ன ஏன்பா கோச்சுக்கிறீங்க? இந்த தண்டத்துக்கு 50 ரூபா கொடுத்து செய்ய சொன்னேன். மூதேவி நமத்து போனதை கொடுத்து ஏமாத்திட்டான். இதுல இன்னும் 50 ரூபா உட்கார்ந்தாலும் வெடிக்காது போல இருக்க. அம்மா. டெல்லி, இந்த சோமாரி. என்னது? டெல்லி சோமாரி? ஒண்ணு சோமாரி இல்லையா? இந்த
சோமாரி சண்டை போட்டுட்டு வந்து உடம்பெல்லாம் வலிக்குதா, கை கால் பிடிச்சு விட்டா? பிடிச்சு விடு. இந்தா. எங்க இல்லையா? வெளியே இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது சரி. முதல்ல அதை எடுத்துரு, பெஜாராகுது. சோமாரி கைத கற்பம் துண்டை எடுக்காத. ஓ இதுவா? அவங்க 2 பேரும் யாருங்கிறத ஓ முன்னாடியே கையும் களவுமா புடிச்சு காட்டுறேன். வா. எங்க எங்க பிடிக்கிறீங்க? வாடா. பஞ்சாயத்து எங்க போறீங்க? அது வந்து டவல உள்ள மறந்து வச்சுட்டேன், அதான் எடுக்க போறோம். இப்ப உள்ள போக கூடாது. ஏன்? உள்ள வேஷ்டிக்கு பூஜை நடக்குது. வேஷ்டிக்கு பூஜையா? சஷ்டி பூஜை நடக்குது, அதனால உள்ள போக கூடாது. ஏன் கத்துறீங்க? காது நல்லா கேக்கும். கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்கல. திருச்சிற்றம்பலம். யோ தமிழ், இந்த டெல்லி எருமையோட தொல்லை தாங்க முடியலையா? ஏதாவது வழி சொல்லையா? ஒரு அருமையான யோசனை தருகிறேன். சீர்காழி சரங்குண்ணி சித்தருடைய கஷாயம் என்று ஒன்று இருக்கிறது. அப்படியா? அதை கொடுத்தால் அந்த டெல்லி எருமை ஒரு நாளைக்கு 50 தடவை வாந்தியும் பேதியும் எடுத்து அதோடு தேய்ந்து துவண்டு தேவாங்க மாறிவிடும். ஒருவேளை மருந்து வேலை செய்யலனா என்ன சொல்லுகிறீர்? சித்தருடைய சமாச்சாரங்கள் மிகவும் பயங்கரமானவை. அப்படியா? சாதாரண பேதி மருந்து குடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியே தள்ளும். ஆனால் இந்த பேதி மருந்தை கொடுத்தால் குடலே உருவிக்கொண்டு வெளியே வந்துவிடும். நிஜமாவா சொல்ற? அப்ப கலக்கு. என்னது 2 பேரும் கையில டம்ளரோட அலையறீங்க? எல்லாம் உனக்காகத்தாமா. யாரை எதிர்பார்த்து கொண்டாந்தமோ அவங்களே எதிரில இருந்துட்டாங்களா? அதான் இந்த அப்படியா? இது என்னது, சூசா? அல்ல அல்ல, இது ஒரு அருமையான பானம். சீர்காழி சரங்குண்ணி சித்தருடைய சர்வரோக கல்பம். இதை குடித்தால் 4-5 வயது குறைந்தார் போல் உடம்பில் ஒரு புது வேகமும் தெம்பும் தெளிவும் உடனடியாக ஏற்படும். அப்படியா? என் உடம்புல இருக்கிற தெம்பும் தெளிவும் போதும், உங்களை பார்த்தா டொக்கு விழுந்த மாதிரி இருக்கு. நீங்க வேணா குடிங்க. எனக்கு எதுக்குமா? ஆடி அடங்கி தெம்பெல்லாம் தீந்து போச்சு. நீ சாப்பிடுமா. சாப்பிடுமா. வேஸ்ட் ஆயிடும்ல. இதை விட நல்ல ஆள் இருக்கு, அவனை கொடுத்துருவோமே. யாரு? அதான் சின்ன டொக்குவும் புள்ள. மாதவனா? மாதவன் ஐயா. மாதவா? ஹாய். பா பா, இவன் தான் சரியான மூதேவி, எது கொடுத்தாலும் கொட்டிக்குவான். தாப்பா, தா. இது என்னது? எனக்கு கிடையாதா? இது உனக்குதான்ப்பா. இது சீர்காழி சரங்குண்ணி சித்தரோட சர்வரோக கல்பம். இது குடிச்சா உடம்புல நல்ல தெம்பும் தெளிவும் ஏற்படும். ஐயோ, எனக்கு தான் இது அர்ஜென்ட்டா தேவைப்படுது, கொடுங்க. இந்த குடி குடி. மாதவா. சும்மா இருங்கப்பா. நான் கொஞ்சம் தாக்கு போக்க தடிச்சா உங்களுக்கு பிடிக்காத. நாய அடிப்பானே, இப்ப சமப்பானே. அட பாவி. நீங்க ரேஸுக்கு போறதுக்கு என்னால பணம் கொடுக்க முடியாதுனே. தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. முடியாது 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 முடியாது. பாத்துக்கிறேன்.
முக்கியமான காரியம் உன்னால எனக்கு ஆகணும். சொல்லு, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற? என்னையா இது? வளையல் என் தங்கச்சி இது, வாட்சி சாரதி இது. நேத்து ஒருத்தன்ட்ட கடன் வாங்கி ரேஸ் ஆனேன், பணம் எல்லாம் சுத்தமா போயிருச்சு. நாளைக்கு கடனை திருப்பி கொடுக்கலன்னா கடன்காரன் என் கால் நரம்ப வெட்டிடுவான். அதனால அவங்ககிட்ட இருந்து அடிச்சுட்டு வந்தேன். இத நானே கொண்டு போய் வித்தேன்னா எல்லாரும் என் மேல சந்தேகப்படுவாங்க. எனக்காக நீதான் கண்ணா இதை வித்து கொடுக்கணும். இவ்வளவு தானே? இத்த கூட செய்யாம நான் எதுக்கு இருக்கிற? ஆனா ஒண்ணுப்பா, 10% கமிஷன் நமக்கு வெட்டணும், இல்ல நான் கீசிடுவேன். இதுக்கெல்லாம் ஏன்பா கீசற? ஆத்துல போற தண்ணியே ஐயா குடிச்சா என்ன, அம்மா குடிச்சா என்ன? நீயும் கொஞ்சம் குடிச்சுக்கோ, வரட்டுமா? ஐயா குடி, அம்மா குடி, 2 பேரும் குடிதானா? என்னங்கடா இது? ஆடுமயிலாள் அபிநய மொழியாள், இவள் அன்பை காணும் புவி மயிலாள். சக்திவேல்! என்ன தமிழப்பா, என்ன இந்த பக்கம்? வேலு, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் என்று ஒருவர் இருந்தார், தெரியுமா? நல்லா தெரியுமே, அதான் நம்ம சித்தப்பாற பங்காளி மகன் தானே? இந்த திருவள்ளுவர் சிறந்த அறிவாளி. திருக்குறள் எனும் நூலை படித்திருக்கிறார். படித்திருக்கிறாயா? படிச்சிருக்க, அதனால நமக்கு என்ன? நமக்காகத்தான் எழுதி வைத்திருக்கிறார். பொய்மையும் வாய்மையிடத்து உரை தீர்த்த நன்மை பயக்குமேனேன். புரிகிறதா? புரியுதே, போறேன். அதான் டீ கடையில இருக்குதே, அதானே? ஐயோகோ, அதுவல்ல. ஒரு நன்மைக்காக சொல்லப்படும் பொய் பொய் ஆகாது, அதுவும் உண்மையாகும் என்பது அதனுடைய உட்கருத்து. யோ, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லி நிக்கிற? பணமுடை, கழுத்திலே துண்டு, ஒரு 500 ரூபாய் உடனடியாக வேண்டும். இந்த துவிச்சக்கர வண்டியை, என்னது இது? இந்த சைக்கிளை அப்படி அழகா தமிழ்ல சொல்லலாம் இல்லையா? இது இந்த சைக்கிளை விற்று பணம் வாங்கி தர முடியுமா? மாப்பிள்ளை வண்டி மாதிரி இருக்குது. திருநியா? திருடும் அளவுக்கு நான் கைவன் அல்ல, கேட்டு வாங்கி வந்தேன். ஆமா, விக்க சொல்லி நிக்கிறியா? மாப்பிள்ளை சைக்கிள் எங்கன்னு கேட்டான்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன்? இங்குதான் திருவள்ளுவர் என் துணைக்கு வருகின்றார். அங்காடி வாயிலில் இந்த துவிச்சக்கர வண்டியை நிறுத்தியிருந்தேன். எவனோ ஒருவன் இதை களவாடி சென்று விட்டான் என்று ஒரு சிறு பொய்யை தட்டி விடுவேன். அவரும் நம்பி விடுவார். ஆபத்தான நேரத்தில் பொய்யும் மெய்யாகும் அல்லவா? அப்போ உன் கணக்கு படி இது திருட்டு இல்லங்கிற? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. இதுக்குதான் திருக்குறள் இஸ்துக்குன்னு வந்தியா? சரி சரி, வண்டி விட்டு போ, ஊட்டாண்ட பணத்தோட வரேன். தயவு செய்து இந்த விவகாரத்தை வெளியில் யாரிடமும் சொல்ல வேண்டாம். இத நான் திருவள்ளூர் கையில கூட சொல்லிக்க மாட்டேன், கவலைப்படாத. என்ன? நன்று நன்று. தர்மம் வெல்லும், நியாயம் ஜெய். இவன் எப்படி வந்தா? வளையல், தங்க வளையல். சபாஷ்ரா பேட்டா. வாமாங்க. இதெல்லாம் என் கையில எப்படி வந்ததுன்னு பாத்து நிக்கிறியா? இந்த பாரு, என் பக்கத்துல நிக்கிறானே ஆந்தா கண்ணு, இவன் தான் திருடி கொண்டு வந்து என் கையில கொடுத்து விக்க சொன்னா. இந்தா. ஐயோ, சொந்த வீட்டிலேயே கண்ணகோலா. உன்னை என் மகன் என்று கூறிக்கொள்ளவே என் நான் கூசுகிறது. அறிவிலி. தமிழப்பா, உங்களுக்கு மகனா பிறக்க அவளுக்கு சகல விதத்திலையும் தகுதி இருக்கு. மச்சான் மச்சான். ஐயோ, இது ஏன் சைக்கிள் ஆச்சே? காணாம போச்சுன்னு சொன்னாரு இவரு. இதையும் மார்வாடி கடையில் வைக்கிறதுக்கு உங்க மாமனார் ஏற்பாடு பண்ணாரு. நீங்க இவ்வளவு கீழ்த்தனமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா.